பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. முதலாவதாக கர்த்தருடைய வார்த்தையை இந்த யூடியூப் மூலமா பகிர்ந்து கொள்ளும்படியாக கிருபை பாராட்டின என் தெய்வாதி தேவனுக்கு கொடான கொடி நன்றி செலுத்துகிறேன். இரண்டாவதாக இந்த மெசேஜ் எல்லாம் இந்த யூடியூப் மூலமா நீங்க எல்லாரும் அவளோடு கேட்டுக்கொண்டிருக்கிற உங்க எல்லாருக்கும் என்னுடைய நன்றியை கூறி எல்லாரையும் நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். அல்லேலூயா. இப்பொழுது கூட நம்ம வேதத்துல நம்ம ஒரு வசனத்தை தியானிப்போம். எசேக்கியேல் எழுதின தீர்க்கதரிசன புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை தியானிப்போம். அதுல 4 முகங்களை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. இந்த 4 முகங்களை குறித்து தான் நாம் இன்று தியானிக்க போகிறோம். உங்களுக்காக நான் வாசிக்கிறேன். அவைகளுடைய முகங்கள் நீ சாயலாவது வலது பக்கத்தின் 4 மனுஷ முகமும் சிங்க முகமும் இடது பக்கத்தின் 4 எருது முகமும் கழுகு முகமாயிருந்தன. இருந்தவனமாக நம்ம ஒரு நிமிஷம் கண்களை மூடி ஜெபிப்போமா? எங்களை அதிகமாக நேசிக்கும் எங்க நல்ல தகப்பனே, இந்த நல்ல வேலைக்காக உமக்கு நான் நன்றி செலுத்துகிறேன்ப்பா. பேசுகிறது நீங்கள் அல்ல, பிதாவின் ஆவியானவர் என்ற வார்த்தையின்படியாத என்னை மறைத்து நீர் பேசும் ஆவியானவரே நாங்க கேட்கட்டும். இயேசு கிறிஸ்து நாமத்தை கொண்டு கேட்கிறேன் நல்ல பிதாவே, ஆமீன். ஹல்லேலூயா. இங்க எசேக்கியா தீர்க்கதரிசி பாபிலோன் தேசத்தில கேபா நதி அண்டையில சிறையிருப்பில் இருக்கும் போது அவருக்கு வானங்க திறக்கப்பட்டு அவர் தேவ தரிசனங்களை காண்கிறார். அந்த தரிசனத்துலதான் இந்த 4 முகங்கள் அவருக்கு தெரிகிறது. என்னென்ன முகம்லாம்? சிங்க முகம், எருது முகம், மனுஷ முகம், கழுகு முகம். இந்த 4 முகம் தெரிகிறது. இதே பழைய ஏற்பாட்டு இந்த 4 முகமும் புதிய ஏற்பாட்டிலையும் நம்ம அப்போஸ்தலனாகிய யோவானுக்கு தெரிந்து இருக்கிறது. வெளிப்படுத்தல் 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. வாசிக்கிறேன். முதலாம் ஜீவன் சிங்கத்திற்கு ஒப்பாகவும், 2ஆம் ஜீவன் காளை ஒப்பாகவும், 3ஆம் ஜீவன் மனுஷ முகம் போன்ற முகம் உள்ளதாகவும், 4ஆம் ஜீவன் பறக்கிற கழுகுக்கு ஒப்பாகவும் இருந்தன. அல்லேலூயா. இங்கு பழைய ஏற்பாட்டிலும் இந்த 4 முகங்கள் இருக்கிறது, புதிய ஏற்பாட்டிலும் இந்த 4 முகங்கள் இருக்கிறது. இந்த 4 ஜீவன்களை இது எதுக்கு அடையாளம்னா, இது கிறிஸ்துவுக்கு ஒரு அடையாளமானவை. அல்லேலூயா. இந்த வேதத்துல கூட 4 சுவிசேஷர்களும் இயேசு கிறிஸ்துவை 4 கோணங்களிலிருந்து உற்று பார்த்து அவருடைய தன்மைய, அவர் இயேசு கிறிஸ்துடைய சுவாபங்களை, குணாதிசயங்களை எல்லாத்தையும் இருக்கலாம். அது 4 கோணம் உற்று பார்த்து 4 சுவிசேஷர்களும் அது எழுதியிருக்கிறாங்க. 4 ஜீவன்களுக்கு காணப்பட்ட இந்த 4 குணாதிசயங்களும் நம்ம அவருடைய அடிசூடுகளை பின்பற்றுகிற நமக்கு பிள்ளைகளுக்கு இந்த 4 குணாதிசயங்களை வேணும். நம்ம இந்த 4 குணாதிசயங்களை நம்ம ஆவியானோட துணியோட நம்ம சற்று சுருக்கமாக பார்ப்போம். முதலாவதாக கூட அது சிங்க முகமொழி குறிக்கப்படுகிறது. நீதிமொழிகள் 28:1 சொல்லப்பட்டு இருக்கிறது, நீதிமான்களோ சிங்கத்தை போல தைரியமாக இருப்பார்கள். அல்லேலூயா. அது தைரியமா இருப்பார்கள். மத்திய சுவிசேஷத்துல வாசித்து பாருங்க. நீங்க அந்த கோணத்துல வாசித்தீங்கன்னா அங்க எல்லாம் ஒரு ராஜாவாக இது மத்திய சுவிசேஷத்தை முழுவதுமாக எழுதப்பட்டு இருக்கும். அதனால சிங்கத்துக்குள்ள குணாதிசயங்கள் எல்லாம் நீங்க யாராவது கொஞ்சம் சிந்திங்க. என்னென்ன அதுக்கு குணாதிசயங்கள் உண்டு? அது தைரியமா இருக்கும். அது பின்னடையாத அதுக்குள்ள சுவாபங்கள் உண்டு. அதுக்கு வீரம் உண்டு. காட்டு மிருகங்களுக்குள்ள ராஜா. இது இப்படியே சொல்லிட்டே நம்ம போலாம். அதனால இந்த சிங்கக்குள்ள முகம் நம்ம வாழ்க்கையில நம்ம காணப்பட வேண்டும். நம்ம சிங்கத்தை போல நம்ம தைரியமாக இருக்க வேண்டும். இப்போ இயேசு கிறிஸ்து 12 வயதிலே இயேசு சிங்கத்தை போல வேத பாரக பரிசேயர் மத்தியில மரப்பொருட்களை எல்லாம் விழாவி கொண்டிருந்தார். ஒரு தைரியத்தோட. சின்ன பிள்ளைகளை பாருங்க, சின்ன பிள்ளைகள் பயப்படுவாங்க. ஆனா இயேசு கிறிஸ்து பயந்தாங்களா? தைரியமா இருந்து அந்த பகிர்ந்து கொண்டாங்க. அவரிடம் குற்றம் கண்டுபிடிக்கும்படியாக எல்லாரும் பரிசேயர்கள் வராங்க, பெரிய ஞானிகள் எல்லாம் கேள்வி கேட்டு மடக்கும்படி வந்தாங்க. அப்ப அவருக்கு ஒரு அதிகாரத்தோட ஒரு ஞானத்தோடு பதில் கொடுத்தாருங்க. இங்க நம்ம பிளாத்துவிட போயிருக்கும்போது பிளாத்து கேட்கிறான், நீ யூதருக்கு ராஜாவா என்று கேட்கிறான். அப்ப அவர் என்ன சொல்றாரு? நான் யூதருக்கு ராஜா தான் என்று அவர் தைரியமா சொன்னார். அவருக்கு இருந்த இந்த தைரியம் நம்முடைய வாழ்க்கையில நம்ம ஒவ்வொருவருக்கும் வேணும். இந்த உலகத்தின் மத்தியில, இந்த உலகத்துல எவ்வளவு நமக்கு சோர்ந்து போகும் காரியங்கள் இருக்கும். ஆனாலும் சோர்ந்து போகாதபடி நம் தைரியம் காணப்பட வேண்டும். அவர் யூத ராஜசிங்கம். இந்த சிலுவையில பாடுகளை கூட அவர் கோல சத்தம் போடவே இல்லை. பாருங்க, ஐயோ எனக்கு வலிக்குது, இது சகிக்க முடியலையே அப்படின்ட்டு அது எல்லாத்தையும் தைரியமா சகித்தாங்க. அவர் தைரியமாக இருந்தார். நாம் அவருடைய ராஜாதி ராஜாவின் பிள்ளைகள். நம்மளுடைய பிள்ளைகளுக்கு நம்ம கண்டிப்பா ஒவ்வொருவருக்கும் தைரியம் வேணும். நம்ம எந்த சூழ்நிலையிலும் நம்ம சோர்ந்து போகாதபடி, தைரியத்தை இழந்து விடாதபடி எல்லா காரியத்தையும் நம்ம தைரியமா இருப்போம். சிங்க
சிங்கத்துக்கு காணப்பட்ட குணத்தை பார்த்தோம். இரண்டாவது குணம் என்னன்னா, சிங்கத்துக்கு அது பின்னடையாத சுவாபம். வேதத்துல கூட நீதிமொழிகள் 30ஆம் அதிகாரத்துல 30ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, ஒன்றுக்கும் பின்னடையாததுமான சிங்கம் என்று. பிரியமானவர்களே, சாத்தான் வெள்ளம் போல வருகிறானா, யூத ராஜ சிங்கம் நமக்காக கொடியேற்றுவார். ஆவியானவர் நமக்காக கொடியேற்றுவார். எழுந்து நிற்பார் நமக்கு யூத ராஜ சிங்கம். தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடுக்கலங்க, பலமும் அன்பும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியும் கொடுத்திருக்கிறார். நம்ம எதுக்குமே பயப்படக்கூடாது. நம்ம எந்த காரியத்தை நீங்க இதெல்லாம் செய்து கொண்டிருக்கீங்களோ அதுல நீங்க பின்னடையவே கூடாது. தாவீது எப்பொழுதும் சிங்கம் போல தைரியமா நின்றான். அந்த கோலியாத் வந்த போது கூட அவன் தைரியமாக, எதுக்கு பயப்படாம, நம்ம ஆண்டவர் நமக்கு ஒரு வெற்றியை தருவார் என்று பயப்படாம பின்னடையாத சுவாபமாக அந்த தைரியத்தோட அவன் காணப்பட்டான். அது கோலியாத்தை அவன் தோற்கடித்து அவன் ஜெயத்தை பெற்றுக்கொண்டான். அவன் வாழ்க்கையில ஒரு பின்னடையாத சுவாபம் இருந்தது. பிரியமானவர்களே, நம்ம அப்போஸ்தலனாகிய பவுல் கூட ரோம சக்கரவர்த்திக்கு முன்பாகவும் தைரியமாக நின்றார். பலமுறை கவர்னருக்கு முன்பாக தைரியமாக நின்றார். எல்லாத்தையும் தெளிவாக சத்தியத்தை குறித்து பேசினார். அவருக்கு இயேசு கிறிஸ்துவை சொன்னார். நம்ம பிரியமானவர்களே, இந்த நம்முடைய வாழ்க்கையிலும் இந்த பின்னடையாத சுவாபம் நம்முடைய வாழ்க்கை காணப்படும் வேண்டும். நம்ம செய்கிற ஒவ்வொரு காரியங்களிலும் நம்ம பின்னடையாதபடி நம்ம வாழ்க்கையில இருக்க வேண்டும். அல்லேலூயா. மூன்றாவது கூட சிங்கத்துக்கு குணம் என்னண்டா, அதுக்கு ஒரு ஆளுகை உண்டு. அது ராஜரிகம் உண்டு. அது மிருகங்களுக்கு ராஜா. வேதம் சொல்லுகிறது, நமக்கு ஒரு ஆளுகையும் அதிகாரத்தையும் தந்திருக்கிறார். ராஜாக்களாக நம்மளை அபிஷேகம் பண்ணி வைத்திருக்கிறார் என்று வெளிப்படுத்தலும் அதிகாரம் 1ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை சொல்லிப்படுகிறது. அவர் யூதா கோத்திரத்தில் சிங்கம் என்று அழைக்கப்பட்டவர். யூதா என்றால் என்ன? துதி. நாம் கர்த்தரை துதிக்கும் போது அந்த ராஜரீக அபிஷேகத்தை பெற்றுக் கொள்கிறோம். அல்லேலூயா. நீங்க ஒவ்வொரு நாளும் பாருங்க, நீங்க இந்த துதித்து இந்த அபிஷேகம் உங்கள் வாழ்க்கையில வர வேண்டும் என்றால், இந்த சிங்கத்தின் அனுபவங்கள் நமக்கு வாழ்க்கையில வர வேண்டும் என்றால், குணாதிசயங்கள் நமக்கு வர வேண்டும் என்றால், நமக்கு துதிக்க வேண்டும். கைகளை தட்டி சோத்திரம் 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 என்று நம்மை துதிக்கும் பொழுது, நம்ம ஒவ்வொரு நாளும் சோத்திரம் கொடுத்தும் பொழுது யூதா போல துதி என்று துதிக்கும் போது அந்த அபிஷேகத்தை நம்ம பெற்றுக்கொள்கிறோம். அல்லேலூயா. நம்ம தேவனுடைய பிள்ளைகளுக்கு நீங்க தாழ்வு பான்மைக்கு மனப்பான்மைக்கு இடமே கொடுத்து விடக்கூடாது. நான் ஒன்றுக்கு உதவாதவன், நான் என்னிடத்தில் வல்லமையோ பலனோ ஒன்றும் இல்லை என்று சொல்லி சோர்ந்து போக கூடாது. பிரியமானவர்களே, நாம் நம்முடைய பிள்ளைகளுக்கு எல்லாம் சொல்லி கொடுக்க வேண்டும். தைரியமாக இருக்க வேண்டும். எக்ஸாம் எழுதினால எக்ஸாம்லயும் நல்லா நமக்கு பாஸ் பண்ணுவீங்க, எல்லாம் நல்ல மார்க் எடுப்பீங்க, நல்ல எல்லாம் சொல்ல வேண்டும். எதிர்க்குமே வேலைகளுக்கு எல்லாம் வீடு வாசல் இல்லாதவர்களுக்கும் நான் பிள்ளைகள் இல்லாதவர்களுக்கும் சொல்லுகிறேன். என்னுடைய வாழ்க்கையிலூட நடந்த சாட்சிகளை நான் அடுத்த ஒவ்வொரு வீடியோ நான் பகிர்ந்து கொள்கிறேன். பிரியமானவர்களே, நீங்க இதை நீங்க கேட்டு ஒவ்வொருவருக்கும் நான் இந்த வார்த்தையை சொல்லிக் கொண்டிருக்கிறேன். நீங்க ஒவ்வொரு காரியங்களையும் இந்த சிங்கத்தை போல ஒவ்வொரு காரியம் தைரியமா இருங்க. உங்க வாழ்க்கையில குழந்தை இல்லாத காணப்பட்ட ஆண்டவர் குழந்தைய கொடுப்பாங்க. எல்லாத்திலும் ஆண்டவர் உங்களுக்கு அற்புதத்தை செய்வாங்க. எந்த பின்னாடியாவது உங்களுக்கு சுவாபம் இருக்கட்டும். சிங்கத்துங்களுக்கு 4வது சுவாபம் என்னன்னா, அது கெர்ச்சிக்கும், அது காடுகளை அதிர பண்ணும், ஜனங்களின் கவனத்தை ஈர்க்கும். கர்த்தர் சீயோனிலிருந்து கெர்ச்சிக்கிறார் என்று சொல்லுகிறது. நாம் நற்செய்தி அறிவிக்கிறதுல நியாய தீர்ப்பையும் குறித்து பேசும்போது சிங்கத்தை போல கெர்ச்சிக்கணும், முழங்கணும். பாவத்துக்கு விரோதமாகவும் மந்திரவாளுக்கு விரோதமாகவும் சத்துருக்கு விரோதமாக நிற்கும் போது சிங்கத்தை போல கெர்ச்சிங்க. அல்லேலூயா. இப்படி உங்களுக்கு சிங்கத்துக்குள்ள அனுபவங்களை நான் 4 அனுபவங்களை இப்ப சொல்லி இருக்கிறேன். முதலாவதாக தைரியம் வேண்டும். இரண்டாவதாக பின்னடையாத சுவாபம் வேண்டும். மூன்றாவதாக நமக்கு ராஜரீக, நம்ம ராஜா என்று நம்ம நினைக்க வேண்டும். நான்காவதாக நாம சிங்கத்தை போல கெர்ச்சிக்கிறதா வேண்டும். பயப்படக்கூடாது. எல்லா பக்கம் ஒவ்வொரு இடமும் நீங்க சுவிசேஷத்தை அறிவிங்க. அல்லேலூயா. நீங்க ஒவ்வொரு ஆண்டவருடைய நாமத்தை நீங்க மகிமைப்படுத்துங்க. தற்கொலை எல்லாம் ஒரு முடிவு இல்ல. தற்கொலை செய்தா இந்த வாழ்க்கை நரகதான். நம்முடைய பரலோக ராஜ்யத்துக்கு போக முடியாது. அந்த ஆத்துமா, நம்முடைய ஆத்துமா விலையேற பெற்றது. நீங்க எப்பவுமே எல்லா காரியத்தையும் தைரியமாக ஒவ்வொருவரும் இருக்க வேண்டும். அந்த எல்லா காரியத்தையும் நமக்கு நடப்பித்து தருவார், நம்மளை ஆசீர்வதிப்பார். இந்த சிங்கத்தில் சுவாபம் உங்களுக்கு வேண்டும் என்று நீங்க அதை பெற்றுக்கொள்ள உங்களுக்கு கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அல்லேலூயா. 2வது முகம் எருதின் முகம். நீதிமொழிகள் 14ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் கூறுகிறது, எருதுகளில் இடத்தில் களஞ்சியம் வெறுமையா இருக்கும், காளைகளின் பலத்தினாலோ மிகுந்த வராத்து உண்டு.
மார்க்கு சுவிசேஷத்துல இயேசு ஒரு அடிமை போல உழைத்ததை காண்கிறோம். எருதின் முகம் கிறிஸ்துவின் கடின உழைப்பை காண்பிக்கிறதுங்க. கடின உழைப்பு. கிராமங்களில எருது பகல் முழுவதும் ஏற்பூட்டி விழுவாங்களாம். அதுக்கப்புறம் காலையில தண்ணீர் இறைப்பதற்கும் வண்டி இறைப்பதற்கும் அவ்வாறாக பயன்படுத்துவார்களாம். இயேசு இவ்விதமா பாருங்க, பகல் முழுவதும் இந்த ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை பிரசங்கித்தாங்க. இரவு முழுவதும் ஜெபம் பண்ணினார். இப்படி அவனை எவ்வளவு கடினமா உழைத்திருக்கிறார். அறுவடை மிகுதி, வேலையாட்களோ கொஞ்சம் என்று பார்க்கிறோம். நம்ம வாழ்க்கையில ஒரு கடின உழைப்பு வேணும். சோம்பேறி விரும்பி ஒன்று பெறான்னு இருக்கிறது. நீங்க நம்ம எல்லாரும் கடின உழைக்கணும் ஒரு தீர்மானம் பண்ண வேண்டும். பிள்ளைகளுக்கெல்லாம் சொல்லிக் கொடுக்க வேண்டும். சோம்பலா இருக்கக்கூடாது, நம்ம எல்லாம் கடினமா உழைக்க வேண்டும் என்று. அலேலியா. எருதின் சுவாபம் என்னன்னா பாரம் சுமக்கும். அது நாம ஒவ்வொருடைய பாரத்தை நாம் ஒவ்வொருவரும் சுமந்து இப்படி கிறிஸ்துவின் பிரமாணத்தை நிறைவேற்றணுங்க. ஆத்மா பாரம், சபை குறித்ததான பாரம், தேசத்து குறித்ததான பாரம் நமக்கு வேண்டும். மோசே நம்ம எடுத்துக்கொண்டோம் என்றால் ஏறக்குறைய 20 லட்சத்துக்குள்ள ஜனங்களுடைய பாரத்தை அவன் ஒருத்தனாக சுமந்து கொண்டு கானான் தேசத்துக்கு சென்றான். அல்லேலூயா. நாம கர்த்தர் பாருங்க, நம்ம எல்லாருடைய பாரத்தையும் தன் மேல் ஏற்றுக்கொண்டு பாரத்தை சுமந்தார். சாபங்களை சுமந்தார், நோய்களை சுமந்தார். அவைகளை சிலுவை என்ற வடிவிலே தான் சுமந்து கொண்டு கபலசலாம் என்ற இடத்திற்கு புறப்பட்டு போனார். மத்தேயு 11ஆம் அதிகாரத்துல 29-30 வசனத்தை வாசித்தோம் என்றால், நான் சாந்தமும் மன தாழ்மையுமாயிருக்கிறேன். என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்தை கற்றுக்கொள்ளுங்கள். அப்பொழுது உங்கள் ஆத்துமாக்களுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். என் நுகம் மெதுவாயும் என் சுமை மேல் லகுவாயும் இருக்கிறது என்றார். அல்லேலூயா. இது என்ன, சில வேளைகளை ஒரே நுகத்தடியில நுக நாம் இப்படி இங்க கழுத்து இங்க 2 மாடுகளை வைத்திருப்பாங்கல்ல, அது நுக. அந்த நுகத்துல ஒரு இளம் காலையும் ஒரு முதிர்ந்த காலையும் இணைக்கப்பட்டு இருக்குமா. எதுக்குன்னா, ஒரு காலை இந்த முதிர்ந்த காலை சோர்ந்து போகும் நேரம் அந்த இள காலை அப்படி சப்போர்ட் கொடுத்து இழுக்குமா. அதே போலதான் பிரியமானவர்களே, நாம் பலவான் ஆக்கிய கிறிஸ்துவோடு இணைக்கப்பட்டு இருக்கிறோம். நாம நம்முடைய நுகத்தடியே தன்னுடைய ஆவியானோடு இணைக்கப்பட்டு இருக்கிறதை உணர வேண்டும். ஒன்று நாம், ஒன்று ஆவியானவர். இப்படி நம்ம 2 பேரும் இணைந்து செல்லும் போதுதான் நம்முடைய பாரெல்லாம் நமக்கு லகுவாய் காணப்படும். நம்முடைய ஆண்டவர் நம்முடைய பாரத்தை எல்லாம் சுமந்து கொண்டுவார். நம்ம எந்த விதத்தையும் சுமந்து போக கூடாது. நம்ம ஒவ்வொரு பெண்களாக ஒவ்வொரு கூட அநேக பாரங்கள் இருக்கும், அநேக சுமைகள் காணப்படும். வீட்டுக்குரிய பாரத்தை எல்லாம் ஐயோ இப்படி பாரத்தை சுமை கொண்டிருக்கேன் சோர்ந்து போக கூடாது. நான் என்ன, நான் பரலோகத்துல இருக்கிற நான் ஒரு எருதின் முகம், நான் எல்லா பாரத்தையும் சுமப்பேன் அப்படி சொல்லி தைரியமா இருக்கணும். ஆண்டவர் கொஞ்ச நாள் தான் ஆண்டவர் எல்லா பாரத்தை அந்த பாரத்துல இருந்து ஒரு விடுதலை கண்டிப்பா கொடுப்பாங்க. அல்லேலூயா. ரோமர் 8:14 எழுதிப்பட்டு இருக்கிறது, எவர்கள் தேவனுடைய ஆவியினால் நடத்தப்படுகிறீர்களோ அவங்க தேவனுடைய புத்திரரா இருக்கிறார்கள். நம்முடைய ஆவியானோடு நடத்தப்படும் போது நம்ம ஆண்டவருக்குள்ள நம்ம புத்திரரா இருக்கிறோம். அதனால ஆவியானோடு நம்ம காலையில இருந்து ஜெபிக்க வேண்டும், நம்ம வேத வாசிக்க வேண்டும். அப்போதுதான் அந்த ஆவியானவருடைய நமக்கு பலன் கிடைக்கும். அப்போது நமக்கு எருதி முகம் போல நம்ம எல்லா பாரங்களையும் எல்லா இதையும் நம்ம சுமக்க முடியும். நம்ம காலில இருந்து விடுதலை நம்ம பெற்றுக்கொள்ள முடியும். அல்லேலூயா. பிரியமானவர்களே, இப்ப 3வது முகமாக பார்ப்போம். அது மனுஷ முகம். லூக்கா எழுதின சுவிசேஷத்துல 9ஆம் அதிகாரத்துல 58ஆம் வசனத்துல, அதற்கேசு நரிகளுக்கு கூலிகளும் ஆகாயத்து பறவைகளுக்கு கூடுகளும் உண்டு, மனுஷகுமாரனுக்கோ தலை சாய்க்க இடமில்லை என்றார். அல்லேலூயா. லூக்கா எழுதின சுவிசேஷத்துல இயேசு கிறிஸ்துவை ஒரு மனுஷகுமாரனாக நாம் சந்திக்கிறோம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தேவகுமாரனா இருந்த போதிலும் கூட அவர் ஒரு மனுஷ ரூபம் எடுத்து வந்தாருங்க. எதுக்குன்னா, அந்த மனுஷ முகத்தின் மேன்மையை தனிங்க. அங்க தேவ சாயல் இருக்கிறது, ஒரு தேவ ரூபம் இருக்கிறது, அன்பு இருக்கிறது, ஒரு மனதுருக்கிறது இருக்கிறது, காருண்யம் இருக்கிறது, தயவு இருக்கிறது. இது எல்லாம் இருக்கிறது. இது எந்த மிருகத்துக்கு இதுக்கு காணப்படாது. இதுதான் இயேசு கிறிஸ்து மனுஷகுமாரனா ஜனங்களை கண்டு மனது உருகினார். அவர் செய்த ஒவ்வொரு அற்புதத்துக்கு முன்னும் பின்னாடியும் அவருடைய இறக்கம் அந்த மனது உருக்க இருந்துச்சுங்க. குஷ்ட ரோகி கண்டு ஒரு மனதுருகி எல்லாம் குணமாக்கினார். குருடனை கண்ட போது அவர் மனதுருகினார், கண்களை திறந்தார். ஒவ்வொரு அற்புதங்களையும் அவர் இறக்க அன்பு மனதுருக்கவும் சென்றது. அன்புள்ள தேவன் இப்படி நம்மிடத்திலும் நம்ம ஒரு அன்பை எதிர்பார்க்காருங்க.
முதலாவதாக முழு இருதயத்தோடு தேவனிடத்து அன்பு கூற வேண்டும். இரண்டாவதாக நம்மிடத்து அன்பு கூறுவது போல நம்ம பிறனிடத்து அன்பு கொள்ளணும். 3 முறை பேதுரு சொல்ற, நீ அன்பா இருக்கிறாயா, அன்பா இருக்கிறாயா சொல்ற. பிரியமானவர்களே, இந்த இயேசு நம்முடைய வாழ்க்கையில நம்ம ஒரு அன்பை எதிர்பார்க்காருங்க. நீங்க எல்லாரும் இயேசு பாட்ட ஐ லவ் யூ ஜீசஸ் சொல்லுங்க. நம்ம இயேசு பாட்டதை நம்ம நேசிக்க நேரம் நம்ம இந்த உலகத்துக்காரங்களை அன்பு எல்லாம் விருதுங்க. எல்லாரும் கைவிட விட்டுவாங்க, ஆனா இயேசுப்பா கைவிட மாட்டாங்க. நீங்க ஆதியில கொண்டு இந்த அன்பே விட்டா இந்த எபேசு சபைக்கு வந்து சொல்லுதா பாருங்க. ஆனா நம்ம ஆதியில நீங்க எப்படிலாம் ஜெபித்திருப்பீங்க, நீங்க எப்படிலாம் முழங்கால நின்றுப்பீங்க. இந்த பார்த்து கொண்டு ஒவ்வொருவருக்கும் திரும்ப நீங்க இந்த முழங்கால் நின்று ஜெபிங்க. திரும்ப நீங்க நல்ல பைபிள் படிங்க. நீங்க உங்களை எடுத்து நீங்க ஒவ்வொருவரும் நீங்க ஆண்டவர் அதிகமா நேசிங்க. இயேசுவா பார்த்து சொல்லுங்க, ஐ லவ் யூ ஜீசஸ் சொல்லுங்க. அல்லேலூயா, இயேசு நேசிங்க. பிரியமானவர்களே, முதலாவது ஆண்டவர் நம்ம ஆண்டவரை நேசிக்கணும் என்று விருப்பப்படுகிறார். இரண்டாவதாக நம்மிடத்த அன்பு கொள்ள நம்ம பக்கத்துல ஒவ்வொரு இடத்த அன்பு கூறணும் இல்லைட்டு ஆண்டவர் விரும்புகிறாருங்க. நீங்க ஒவ்வொரு பக்கத்துல உள்ளங்க ஒவ்வொரு இடத்துலயும் ஒவ்வொரு ஜனங்களத்துல அன்பு கூறுங்க. அன்புக்காக ஆண்டவர் இருக்காங்களா. அதனாலதான் 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரம் முழுவதும் அன்பு எழுதி வச்சிருக்காங்க. அன்பு சகலத்தை தாங்கும், அன்பு சகலத்தை சகிக்கும், அன்புக்கு பொறாமை இல்லை, அன்பு தன்னை புகழாது, இருமாப்பா இராது, அயோக்கியமானதை செய்யாது, தற்பொழிவை நாடாது, சினமடையாது, தீங்கு நினையாது, அநியாயத்தை சந்தோஷப்படாம சத்தியத்தை சந்தோஷப்படும். அல்லேலியா. இப்படி நம்ம அன்புக்காண்டி அன்பாக நம்ம ஒவ்வொரு இடத்தையும் இருக்க வேண்டும். ரோமர் அதிகாரம் 5:5 சொல்லுகிறது, பரிசுத்த ஆவியினாலே தேவனுடைய அன்பு நம்முடைய இருதயங்களில் ஊற்றப்படுகிறது. நமக்கு நம்மளால இதெல்லாம் நம்ம எல்லாரும் அன்பா இருக்க முடியாதுங்க. இந்த பரிசுத்த ஆவி அந்த அபிஷேகம் நம்மளுடைய வாழ்க்கையில காணப்படும் போதுதான் நம்ம எல்லாம் நம்ம அன்பா இருக்க முடியும். நம்ம பரிசுத்த ஆவி நீங்க யாரெல்லாம் பெறாம இருக்கிறீங்களோ இந்த கடைசி காலத்தை கண்டிப்பா பரிசுத்தாவி அபிஷேகம் வேணும். நீங்க எல்லாம் ஆண்டவர்கிட்ட, ஏசப்பா எனக்கு பரிசுத்தாவினால நிரப்புங்கப்பா என்று நீங்க ஜெபிக்க நேரம் உங்க ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் பரிசுத்தாவி அபிஷேகத்தை தர வல்லவரா இருக்கிறாங்க. அல்லேலூயா. பரிசுத்தாவி நீங்க பெற்றுக்கொள்ளுங்க. இப்போ 4வதாக நம்ம கடைசி முகம் பார்க்க போறோங்க. அது கழுகு முகம். இது யாத்திராகமோ 19 அதிகாரம் 4ஆம் வசனம் சொல்லுகிறது, நான் எகிப்திற்கு செய்ததையும் நான் உங்களை கழுகுடைய செட்டைகளின் மேல் சுமந்து உங்களை என்னண்டிலே சேர்த்து கொண்டதையும் நீங்கள் கண்டிருக்கிறீர்கள். அல்லேலூயா. இங்க கழுகுகளுடைய செட்டைகள் மேல் சுமந்து உங்களை என்னண்டிலே சேர்த்து கொண்டதையும் கண்டிருக்கிறீர்கள் உண்டு. அந்த 4 ஜீவங்களில முகங்களில் கடைசி முகம் கழுகின் முகம். கழுகு எல்லா பறவைகளுக்கும் ராணி. அது மிகவும் உயரத்துல பறக்கும். அது யோவான் சுவிசேஷத்துல இயேசு கிறிஸ்து ஒரு தேவகுமாரனா உன்னதங்களிலே உயர்ந்த உள்ள மகிமையின் ராஜாவாக காண்கிறோம். அவர் ஒரு கழுகுக்கு ஒப்பானவரா வேதம் அவரை சித்தரிக்கிறது. தேவனோடு உறவாடும் மனிதனோட வாழ்க்கையிலும் அது ஒரு மலை உச்சிக்கு ஒப்பமையாதுங்க. அதுதான் ஒரு கழுகின் அனுபவம். கழுகு மலை உச்சியில தான் தன் கூட்டை கட்டுகிறது. நீங்க கிறிஸ்துவனே கூட எழுந்தது உண்டானால் கிறிஸ்து தேவனுடைய வலது பார்சத்தை வீட்டிற்கு இடத்தில் உள்ள மேலானவைகளே தேடுங்கள். அல்லேலூயா. பூமியிலே அல்ல மேலானவைகளே தேடுங்கள் என்று கொலோசியர் 3ஆம் அதிகாரத்துல 1ஆம் வசனம் 2ஆம் வசனம் கூறப்பட்டிருக்கிறது. கழுகு போல மேலானவைகளே, உயர்ந்த ஸ்தானங்களே உள்ளவங்களே, உன்னத அனுபவங்களே நாம் நாட வேண்டும். இது எப்படி வரும்? நாம் ஜெபிக்கதான் நம்ம நம்முடைய ஆத்மா உன்னதங்களே எழும்புகிறது. ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுகிறேன். ஒரு மனிதன் பாருங்க, விமானத்துல பறக்க நேரம் எப்படி இருக்கும்? நீங்க எல்லாரும் விமானத்து போயிருப்பீங்க. விமானத்து பறக்க நேரம் பார்த்திருக்கீங்களா? அது நம்ம மேல 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 வர விமானம் போக போக அது கீழே உள்ளதுலாம் சின்னதா காணப்படும். இதே மாதிரிதாங்க நமக்கு நம்ம வாழ்க்கையில நம்ம கிறிஸ்துவோட அனுபவங்கள் எல்லாம் நம்ம மேல நோக்கி நம்ம செல்லும் போது நமக்கு இங்க உள்ளது எல்லாம் ஒரு குப்பையும் ஒரு அற்பமா காணப்படும். நம்ம படிப்பு, நம்முடைய வசதி, நமக்கு இருக்கிறது எல்லாம் நமக்கு அற்பமும் குப்பையுமா காணப்படுகிறோங்க. அப்போஸ்தலன் பவுல் அவைகள் அற்பமும் குப்பையுமாக காணப்பட்டன என்று பவுல் சொல்லுகிறார். அதே மாதிரி நம்முடைய வாழ்க்கையில பாருங்க, நமக்கு இதெல்லாம் நமக்கு குப்பையா காணப்பட வேண்டும். அப்போ அப்படி உள்ள நமக்கு இந்த உன்னத அனுபவங்க நமக்கு வேண்டும். அப்படியேதான் இந்த கழுகின் அனுபவம் இருந்தது. 2வது கழுகின் அனுபவம் பாருங்க. கழுகு பார்வை ஒரு தூரத்து பார்வை. அது எவ்வளவு உயரத்துல பறந்தாலும் அதோட கண்கள் தூரமாக துல்லியமாக பார்க்கக்கூடியது. அதுபோல தேவனுடைய பிள்ளைகளாக நமக்கு தூர தரிசனம் தேவை. பூமியில வாழ்ந்தாலும் அவர்களுடைய கூறிய கண்கள் தரிசனம் உடையதா, பரலோக
ராஜாவை காண வேண்டும். ஜோக்கா ஒரு ஸ்டோரி சொல்லுவாங்க. ஒரு குடியானன் வந்து ஒரு கோழி முட்டையும் கழுகு முட்டையும் எடுத்து அடை காத்தானாம். அப்போ அந்த கோழி அடை காத்த நேரம் அது குஞ்சு பொறிச்சுதான். அப்போ கோழி குஞ்சு வந்து கீழே பாக்குமா, ஆனா அந்த கழுகு குஞ்சு எப்பவுமே மேல நோக்கியே பார்த்துட்டு இருக்குமா. பிரியமானவர்களே, நமக்கு வந்து இது பாருங்க, இப்படி இருக்கலாம், மேல் நோக்கி பார்க்கிற அனுபவம் வேணுங்க. நமக்கு இது கீழே இருந்தாலும் நமக்குள்ள எல்லாம் நமக்கு பரலோகத்துக்குள்ள தரிசனங்களை நமக்கு காண வேண்டும். அப்போஸ்தலன் யோவானை போல பரலோக தரிசனம் காண்கிறவர்களா 3ஆம் வானம் வரைக்கும் எடுத்துக்கொள்ளப்பட்ட யோவான் அதை போல இருக்க வேண்டும். எசேக்கியா போல கர்த்தருடைய கரம் அமர்ந்து ஆவிக்குள்ள ஆக்கியது. இப்படி நமக்கு எசேக்கியா போல நம்முடைய யோவானை போல நம்முடைய பரலோக தரிசனம் காணவங்களா இருக்க வேண்டும். மத்தேயு 24ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம் கூட குறிக்கிறது, கர்த்தருடைய வருகையிலோ கர்த்தருடைய பரிசுத்தவான்கள் கழுகை போல வந்து கூடுவார்கள். அல்லேலூயா. இப்போ நம்ம பாருங்க, வருகையிலையும் கழுகுக்குள்ள ஒப்பா சொல்லி இருக்கு பாருங்க. ஏசாயா 40:31 சொல்லுகிறது, கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் புதுபலன் அடைந்து செட்டிகளை அடித்து எழும்புவார்கள், அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போவார்கள். அல்லேலூயா. ஆண்டு பைபிள்ல சொன்ன எல்லா தீர்க்க தரிசனமும் நிறைவேறி விட்டது. இப்ப ஒரே ஒரு தீர்க்க தரிசனம் இருக்கிறது, ஆண்டு இதோ சீக்கிரமா வருகிறேன்னு சொல்லி. ஆண்டவர் வருகை ரொம்ப சமீபமா இருக்கிறது. நீங்க எல்லாம் ஒவ்வொருவரும் இருக்கலாம், கண்டிப்பா வருகைக்கு ஆயத்தப்படுங்க. நீங்க இப்படிப்பட்ட கழுகுடைய அனுபவம் இருந்தா மட்டும்தான் செட்டுகளை அடித்து நம்ம பறக்க முடியும். அல்லேலூயா. இப்ப நம்ம 4 முகங்க இந்த வேணும் சொல்லிட்டு, முகம் என்ன பார்த்தோம்? சிங்க முகம். அந்த சிங்க முகத்துக்கு என்னென்ன காணப்பட்டுச்சு? 4 பார்த்தோம். அதுல சிங்கத்துக்கு வந்து தைரியம் காணப்பட்டுச்சு, அது ஒரு பின்னடையாத சுவாபம் இருந்துச்சு. ராஜாவா நம்ம அபிஷேகம் பண்ணி இருக்கிறார். அதுக்காக நமக்கு எல்லாம் கெரிச்சித்தது போல நம்ம சுவிசேஷம் அறிவிக்கிறதுல எல்லாம் கெரிச்சிக்கிறதா இருக்கணும் பார்த்தோம். சிங்கத்து குணத்தை 4 பார்த்தோம். அதே போல நம்ம 2வது குணத்துல வந்து எருதி குணம் பார்த்தோம். எருது வாழ்க்கையில அது ஒரு கடினமான உழைப்பு காணப்பட்டுச்சு. அது வந்து எருது வந்து எல்லா பாரத்தையும் சுமந்தது. நம்ம ஆவியானோடு அந்த பாரத்தை சுமக்க வேண்டும் என்று பார்த்தோம். 3வதாக பார்த்தது என்னவென்றால் மனுஷ முகம். ஆண்டவருடைய மனுஷ முகம் போல நாம் தேவனிடத்தில் நம்ம அன்பா இருக்க வேண்டும், நம்மை போல பிறனிடத்தில் நம்ம அன்பா இருக்க வேண்டும் பார்த்தோம். 4ஆம் முகமாக பார்த்தோம், நம்ம கழுகின் முகம் பார்த்தோம். கழுகு எப்படி உயர்ந்த உன்னத அனுபவம் இருக்கிறதோ அந்த உன்னத அனுபவம் வேண்டும். அந்த கழுகு வாழ்க்கையில முதலாவதாக உயரத்துல உன்னதங்களில் உயர் ஸ்தானங்களில் உள்ள அனுபவம் காணப்பட்டது. அதுக்குள்ள பார்வை தூரத்து பார்வையா இருந்தது. அப்படி கழுகினுள்ள அனுபவங்கள் நமக்கு இருக்க வேண்டும். ஆண்டவர் வருகையில நம்ம எடுத்துக்கொள்ள வேண்டும் பார்த்தோம். பிரியமானவர்களே, இந்த 4 முகங்களும் கண்டிப்பா உங்க ஒவ்வொரு வாழ்க்கையில வேணும். எசேக்கியா தீர்க்கதரிசி கண்டது போல இந்த 4 முகங்களை பார்த்தோம். இந்த வெளிப்படுத்தல இருக்கிற 4 முகங்களையும் நம்முடைய வாழ்க்கையிலையும் கொண்டு வருவோம். நம்மள ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. இப்போ நம்ம எல்லாரும் இருந்தவனுமாக ஒரு நிமிஷம் கண்களை மூடி ஜெபிப்போமா? ஏசப்பா, இந்த மெசேஜை கேட்டுக்கொண்டிருக்க ஒவ்வொருவருக்காக நான் ஜெபிக்கிறேன். ஆவியானவரே, அப்பா, இந்த வானத்தில காணப்பட்ட இந்த 4 முகங்களும் எங்களுடைய வாழ்க்கையிலையும் காணப்பட வேண்டும். ஆண்டவரே, இந்த தன்மைகள், சுவாபங்கள், இதுக்குள்ள காரியங்கள் எல்லாம் எங்க வாழ்க்கையில காணப்பட எங்களுக்கு கிருபை பாராட்டுங்கப்பா. இயேசு கிறிஸ்து நாமத்தை கொண்டு கேட்கிறேன் நல்ல பிதாவே, ஆமீன். இப்போ கூட நம்ம ஆவிக்குரிய ஆகாரம் சாப்பிட்டு விட்டோம். இப்போ நம்முடைய மாம்சத்துக்குரிய ஆகாரம் நம்ம சாப்பிட போறோம். போவோம் நம்ம ரெசிபியை பார்க்க. ஓகே, வாங்க. Welcome. Today, let's make a healthy and refreshing beetroot buttermilk. பிரைஸ் தி லார்ட். உங்க சரீரம் தேவனிடத்தில் பெற்ற பரிசுத்தமுடைய ஆலயமா இருக்கிறதுங்க. சரீரத்துக்குள்ள ஹெல்தியா சாப்பிட வேண்டும். அதுக்காக உங்களுக்காக நான் பீட்ரூட் மோர் செய்கிறேன். அதுக்காக தேவையான பொருட்கள் உங்களுக்கு சொல்லிக்கிறேன் பாருங்க. ஒரு பீட்ரூட், ஒரு லெமனு, ஒரு கொஞ்சம் மிளகாய், கொஞ்சம் இஞ்சி, கொஞ்சம் புதினா, கொஞ்சம் தேவையான அளவு உப்பு, கொஞ்சம் சீரகம், கொஞ்சம் பெருஞ்சீரகம், கொஞ்சம் இனிப்புக்காண்டி சுகர் வச்சிருக்கேன். இது ஒரு கப்பு தயிர், அதுக்கு தேவையான அளவு ஒரு கிளாஸ் தண்ணி. இவ்வளவுதான் இதுக்கு தேவையான பொருட்கள். இது எல்லாத்தையும் நான் இப்ப உங்களுக்கு அரைத்து வடிகட்டி உங்களுக்கு கொண்டு வந்து காமிக்கிறேன். பாப்போம். பீட்ரூட் மோரை நான் அரைத்து வடிகட்டி கொண்டு வந்து விட்டேன். இப்பொழுது இது கண்டிப்பாக நீங்க எல்லாரும் குடிச்சு பாருங்க. ரொம்ப சூப்பராக இருக்கிறது. இதுக்கு நிறைய விட்டமின் இருக்கிறது. A-C-E விட்டமின் இருக்கிறது. இது ரத்த அழுத்தத்தை எல்லாம் கட்டுப்படுத்தும். நல்ல குளிர்ச்சியை தரும். உடனே நமக்கு சுறுசுறுப்பை தரும். கண்டிப்பாக இதை குடிங்க. இது அயன் குறைவு இருந்தாலும் கண்டிப்பா அயனுக்குள்ள ஃபுல்ஃபில் பண்ணும். நம்ம பீட்ரூட்டுக்குள்ள மோருக்குள்ள பெனிஃபிட் கிடைக்கும். பேபி எப்படி இருக்கு சொல்லு? நல்லா இருக்கா? ஐஸ் போட்டுக்கோ. இதுல ஒவ்வொரு ஐஸ்
உங்களுக்கு விருப்பம் இருந்தா இதுல ஐஸ் போட்டு நல்ல ரொம்ப குளிர்ச்சியாக நீங்க பண்ணலாம். இதே போலவே உங்களுக்கு மெசேஜும் அது கூட உங்களுக்கு ரெசிபியும் தேவை இருந்தா இந்த வீடியோவை கண்டிப்பாக நீங்க லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே, பாய்.